நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் 75வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். பெரும் பணம் தரும் கைரேகை ரகசியங்கள். விதி ரேகை இல்லாத போது, சரியில்லாத போது, நல்லா புரிஞ்சுங்க. திரும்ப ஒரு தரம் தலைப்பை சொல்லிடுறோம். 75வது பகுதி, பெரும் பணம் தரும் கைரேகை ரகசியங்கள். விதி ரேகை இல்லாத போது அல்லது சரியில்லாத போது. விதி ரேகை என்பது நம்ம கையை பொறுத்தவரைக்கும் ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த பாம்பு விரல், நீளமான விரல் இருக்கு, அதுக்கு கீழே இருக்கிறது சனிமேடு. அந்த சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் விதி ரேகைன்னு சொல்லுவோம். நம்மளுடைய விதி, கர்மம், தலையெழுத்து அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விதி ரேகை தான் தனரேகை, தவணை ரேகை அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த விதி ரேகை இல்லைன்னா பணமே கையில வராதா சார் அப்படின்னா ஒண்ணுமே அப்படிலாம் கிடையவே கிடையாது. விதி ரேகை இல்லை. ஒரு சில நேரத்துக்கு இருதய ரேகை இருக்காது, ஒரு சில பேருக்கு புத்தி ரேகை சரியா இருக்காது, ஒரு சில பேருக்கு ஆயுள் ரேகை இருக்காது. ஒரு ரேகை இல்லை என்றால் மற்ற ரேகைகள் 7 ரேகைகள், அந்த விதி ரேகை இல்லவே இல்லை உங்க கையில, இல்லை சரியில்லை. அப்போ மற்ற 7 ரேகைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கான சான்சஸ் கொடுக்கிறது, ஒரு நல்ல பெரும் பணத்தை கொடுக்கிறது. மற்ற ரேகை, விதி ரேகை உழைத்து படிப்படியாக முன்னேறக்கூடிய பணத்தை காண்பிக்கக்கூடியது விதி ரேகை. ஆனால் மற்ற ரேகையெல்லாம் திடீர்னு நல்ல ஒரு வளர்ச்சி, அதை காண்பிக்கிறது. அது எப்படியெல்லாம் பணத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கைரேகை பொறுத்தும் சனிமேட்டுக்கு வர்றது விதி ரேகை இல்லை சார், இல்லை சரியா இல்லை, விட்டு விட்டு இருக்கு. அப்போ விதியினால வருமானம் வரலை. அப்போ அடுத்தது எது சார் பண்ணணும்? நம்ம ஆயுள் ரேகை இருக்கு இல்லையா? ஆயுள் ரேகை என்பது உடலினுடைய சக்தி, உங்களுடைய வளம், வீரம், வீரியம், சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி, சண்டை போடக்கூடிய ஒரு ஒரு வீரம், இதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த ஆயுள் ரேகை. போராடக்கூடிய குணத்தை கொடுக்கக்கூடியது சக்தி, வீரம், விவேகம், உடலினுடைய பராக்கிரமம். அதாவது இப்போ இந்த ஆயுள் ரேகையிலிருந்து மேல் நோக்கின ரேகை இருக்கு சார். அப்ப விதி ரேகையை விட பல மடங்கு பணத்தை, செல்வத்தை வாரி வழங்கக்கூடியது ஆயுள் ரேகையிலிருந்து மேல் எழும்பக்கூடிய ரேகை அதிர்ஷ்ட ரேகைன்னு சொல்லுவோம். அந்த ஆயுள் ரேகையில் விதி ரேகை இல்லாத போது இந்த அதிர்ஷ்ட ரேகை உங்களுக்கு கை கொடுக்கிறது. இப்போ ஆயுள் ரேகையிலிருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போயிடுச்சு சார். எந்த வயசுல போகுது? ஒரு 25-30 வயசுல போகுது, 25 வயசுல போகுதுன்னு வச்சுக்க. 25 வயசுல இருந்து 25 வயசுல உங்களுக்கு ஒரு வேலை, தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நல்ல செல்வ பிராப்தி, நல்ல ஒரு வருமானம், பெரும் பணம் உங்களுடைய உழைப்பின் மூலமாக, உங்களுடைய செயலின் மூலமாக வருமானம் வரதுக்கு காத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தது விதி ரேகை இல்லைன்னு சொல்லிட்டோம், விதி ரேகை சரியில்லை. அப்புறம் அதுக்கு அடுத்தது தலை ரேகை. மெயினா ஹெட்லைன் சொல்லுவோம். அந்த தலை ரேகை தான் புத்தி ரேகை. புத்தி, திட்டமிடுதல். நிறைய காணொலி சொல்லிட்டு திட்டமிட்டு வேலை செய்யுங்க, நல்லபடியா இருக்கும் அப்படின்னு. புத்தியை கொண்டு, புத்தி ரேகை சிறப்பா இருக்கு சார். புத்தி ரேகை சிறப்பா இருந்ததுன்னா திட்டமிட்டு வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலையை அடைவதற்கு இந்த புத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய தல ரேகை உதவுகிறது. அதுக்கப்புறம் மெயினா விதி ரேகை இல்லாத போது சூரிய ரேகை இருக்கு சார். சூரிய ரேகை நல்லா ப்ராப்பரா இருக்குதுன்னா சூரிய ரேகை விதி ரேகையை விட பல மடங்கு பலனை தரக்கூடியது. விதி ரேகை உழைத்து சம்பாதித்து கொடுக்கக்கூடிய பணம். சூரிய ரேகை என்பது அதாவது உழைக்காமல் உங்களுடைய பேர், நல்ல பேர் இருக்கும் சார், பிராண்ட் நேம். உங்களுக்கு ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு தொழிலோ இல்லை உங்களுடைய பேரோ அந்த பணத்தை கொடுக்கும். புகழோடு சேர்ந்து பணம். இது உழைத்து வரக்கூடிய பணம் விதி ரேகை. இது பேரோடு புகழோடு வரக்கூடிய பணம் இது சூரிய ரேகை. இப்போ சூரிய ரேகை நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன், இல்லை சூரிய ரேகையில பல கிளைகள் இருக்குன்னு வச்சுங்களேன், நல்ல ஒரு சிறப்பான ஒரு வருமானம், புகழோடு செல்வம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்தது புதன் மேட்டில் இருக்கக்கூடிய ரேகை புதன் ரேகை. அந்த புதன் மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை புதன் ரேகை. இப்போ புதன் மேட்டில் ரேகை இருக்கு சார், மேல் நோக்கின ரேகை இருக்கு. அப்போ 2 ரேகை போட்டிருக்கோம். அப்போ 2 வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய இயற்கையிலேயே பேச்சு திறமை நிறைய இருக்கும். மருத்துவத்துறையில் நல்ல சாதனை புரிவதற்கு புதன் மேடு உயர் வந்து 2 ரேகை இருந்ததுன்னா உங்களுக்கு மருத்துவத்துறை சாதனையாளராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா ஒரு வழக்கறிஞர் போன்று பேச்சு திறமையினால் வாழ்க்கையில் பெரும் பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு உண்டு.
வியாபாரத்தில் வரும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா இந்த புதன் ரேகை, இந்த புதன் மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை இருக்கு இல்லையா, அந்த புதன் ரேகை சிறப்பா இருந்ததுன்னா உங்களுக்கு வியாபார நுணுக்கங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கும். அதன் மூலமா கோடிக்கணக்கான வருமானம் வரும். விதி ரேகை என்பது அளந்து கொடுக்கக்கூடியது, மற்ற ரேகைகள்லாம் அளவில்லாமல் கொடுக்கக்கூடியது. அந்த ரேகை சரியா இருந்துச்சு, வெட்டு துண்டு இல்லாம இந்த புதன் வெட்டுக்கு சொல்லக்கூடிய ஆரோக்கிய ரேகை இருந்துச்சுன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக பணத்தை கொடுக்கக்கூடியது. ஆயுள் ரேகைக்கு இணையாக இன்னொரு ரேகை இருக்கும், இன்னொரு ஆயுள் ரேகை. ஆயுள் ரேகைக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது செவ்வாய் ரேகை. அப்போ அந்த செவ்வாய் ரேகை நல்லா இருந்துச்சுனாவே உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் வந்தாலும் சீக்கிரம் குணமாயிடும், சண்டை வந்தாலும் சமாதானப்படுத்தக்கூடிய. இப்போ கீழ் செவ்வாயிலிருந்து ஒரு கோடு போகுது சார், கோடு போகுதுன்னா இந்த செவ்வாய் ரேகை நல்லா இருந்ததுன்னா சமாதானத்தை கொடுக்கக்கூடியது, வியாதியை சரி பண்ணக்கூடியது, ஆயுளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது செவ்வாய் ரேகை. அது இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு திறமை, வியாதி வராது, எதிரிகளை தும்சம் செய்தீர்கள், எதிரிகளை இல்லாமல் நிலையை உருவாக்குவது இந்த செவ்வாய் ரேகை. வீரம், வீரியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது. இப்போ அதுக்கு அடுத்தது என்ன, குருமேட்டை பார்க்கணும். குருமேட்டில் ஏதாவது ரேகை இருக்கிறது, அதிர்ஷ்ட குறி இருக்கிறது, இல்லை குருமேட்டுக்கே இப்போ இந்த இறுதி ரேகை குருமேட்டுக்கே போகுது, இந்த புத்தி ரேகையிலேருந்து ஒரு கிளை குருமேட்டுக்கு போகுது, இல்லை ஆயுள் ரேகையிலேருந்து ஒரு குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது. ஏதாவது ஒரு ரேகை குருமேட்டுக்கு செல்வது மிகவும் சிறப்பு. இல்லை சூரிய ரேகையிலேருந்து ஒரு கிளை போகுது சார், இல்லை புதன் ரேகையிலேருந்து ஒரு கிளை போகுது, குருமேட்டுக்கு செல்லும் பொழுது உங்களுடைய தலைமையிலோ பொறுப்புள்ள ஒரு வேலை கிடைக்கும். அதன் மூலமாக பெரும் செல்வம் வருவதற்கு வாய்ப்பு உருவாகிறது. அதுக்கப்புறம் எந்த ரேகையில் இருந்தாலும் சரி சார், மேல் நோக்குன ரேகைகள், ஆயுள் ரேகையிலிருந்து மேல் நோக்குன ரேகை வந்தாலும், புத்தி ரேகையிலிருந்து மேல் நோக்குன ரேகை வந்தாலும், இறுதி ரேகையிலிருந்து மேல், எல்லா ரேகையும் நேற்று போட்டோம்ல, மேல் நோக்குன கிளைகள் கோடியை கொடுக்கும்னு, கோடிக்கணக்கான பணத்தை கொடுக்கும்னு, அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ மேல் நோக்குன ரேகைகள் இருந்தால், விதி ரேகை சரியில்லாத போது சார், விதி ரேகை ஒரு சில பேருக்கு இருக்கும் சார், 30 வயசோட நின்று போயிடும், அதுக்கப்புறம் 50 வயசுக்கு மேலே ஆரம்பிக்கும், இல்லைன்னா நின்று போயிடும். அப்போ 30 வயசு வரைக்கும் வருமானம் வருது, 30 வயசு மேலே விதி ரேகை இல்லை. அப்படி இருந்தாலோ இல்லை இங்கே 50 வயசுக்கு மேலே இங்கே ஆரம்பிக்கும், அப்போ 30 to 50 வந்து உங்களுக்கு வருமானமே சுத்தமாக நின்று போயிடும். அப்போ அந்த நேரத்தில் கை கொடுக்கக்கூடியது, உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துவதற்கு உதவி செய்யக்கூடியது மற்ற ரேகைகளில் சப்போர்ட்டிங் ரோல் இருக்கு இல்லையா. இப்போ ஆயுள் ரேகைகள் வந்து கீழே வந்து ஒரு முக்கோணமோ சதுரமோ இருக்குது சார், அப்போ உங்களுக்கு பூர்வீக நிலப்பணம் சொத்து கொடுத்துருக்கும், அதன் மூலமாக நல்ல வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆயுள் ரேகை மேல் எழும்பக்கூடிய கிளைகள் வருதுன்னா அதிர்ஷ்ட ரேகை, அந்த அதிர்ஷ்ட ரேகை எந்த வயசில் வருதோ அந்த வயசுலேருந்து நல்ல வருமானம், பெரும் பணம் வரும். விதி ரேகை கொடுப்பது அளந்து உடல் உழைப்பின் மூலமாக, உங்களுடைய கர்மாவின் பயன் மூலமாக கொடுக்கிறது. விதி ரேகை இல்லையா, நீங்கள் கவலையப்பட வேணாம், உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, விதி ரேகை இல்லைன்னா பணம் வராது அப்படின்னா கிடையாது. விதி ரேகை என்பது ரேகைகளில் ஒரு ரேகை, கையில் உள்ள ரேகைகளில் ஒரு ரேகை, அது கர்மாவை உங்களுடைய கர்மா, விதி, தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய நீங்கள் இந்த வேலை தான் செய்ய போறீங்க அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடியது. அப்போ விதி ரேகை இல்லைன்னா உங்களுடைய சுய முயற்சியினால் விதியை நீங்கள் உருவாக்க போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். நிறைய பேருக்கு விதி ரேகை இல்லாதவங்க பல கோடிக்கு அதிபதியாக உலக கோடீஸ்வரராக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால விதி ரேகை இல்லைன்னா நீங்கள் கவலையே பட வேணாம். உங்களுக்கு நீங்களே அந்த வேலையை எடுத்து செய்யக்கூடிய, விதியை மாற்றக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அதனால் மற்ற ரேகைகளுடைய கிளை எப்படி இருக்குது, அதிர்ஷ்ட குறி எப்படி இருக்குது, தலை ரேகை எப்படி, புத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய தலை ரேகை எப்படி இருக்குது, இருதயம் எப்படி இருக்குது, சூரிய ரேகை குறிப்பாக வந்து மெயினானது சூரிய ரேகை சார். சூரிய ரேகை தான் உங்களுடைய பிராண்ட் நேம், பேரை வெளியில் கொண்டு வர்றது, நீங்கள் செஞ்ச திறமையை வெளியில் கொண்டு வர்றது, புகழோடு செல்வத்தை கொடுக்கக்கூடியது சூரிய ரேகை. பணத்துக்கு விதி ரேகை இல்லாத போது சூரிய ரேகை அதை பல மடங்கு பணத்தை பெருக்கி கொடுக்கும். சூரிய ரேகை இருக்கான்னு பாருங்க, அதனால ஒன்றும் கவலைப்பட வேணாம், உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வரதுக்கு சூரிய ரேகை உதவி செய்கிறது. அதுக்கப்புறம் வாயிலிருந்து மேலே இருக்கக்கூடிய கிளை ரேகை வருதுன்னு வச்சுங்க, அதான் அதிர்ஷ்ட ரேகைன்னு சொல்லுவோம். அந்த அதிர்ஷ்ட ரேகை எந்தெந்த வயசில் வருதோ அந்த வயசில். அதே மாதிரி புத்தி ரேகை நல்லா இருக்குன்னு வச்சுங்க, புத்தியை கொண்டு வாழ்க்கையில் சிறந்த திட்டமிட்டு நல்லா வாழ்க்கையில் முன்னுக்கு வரது. இறுதி ரேகை திருமணமான பிறகு மனைவியோ கணவனோ வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மேல் நோக்குன்னு கிளை வரும்போது 50 வயசு மேலே டாப் பொசிஷன் வந்துருவீங்க. விதி ரேகை இல்லைன்னா கவலைப்படாதீங்க, உங்கள் கையை பாருங்கள். இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கைரேகை ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று யார் யார் விரும்புகிறீர்களோ துல்லியமாக மிக மிக பார்த்தோன்னா நீங்கள் கேட்க தெரிஞ்சால் போதும், பார்க்க தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி கற்றுக் கொடுத்துட்டு வரேன். கைரேகை பார்க்கணுங்கிறவங்க இதை தொடர்ந்து பாருங்கள், நம்ம காணொலியை தொடர்ந்து பாருங்கள், இதற்கு ஆதரவு கொடுங்கள் என்று கூறி
மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.